Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் மார்க்கெட் ஏன் சைட்வேஸில் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் எ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் எ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு சைட்வேஸ். நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா 2610 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ். அதில் மேக்ஸிமம் ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ்க்குள்ளே கன்சால்டேஷன் இருந்திருக்கு. இதுக்கான ரீசன் வந்து நமக்கு கிளியராக சொல்லிகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது, இன்னும் 26,000 27,000 போகுதுன்னு. ஃபஸ்ட்டு என்ன காரணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்தியா விக்ஸ் பேஸ் பண்ணி தான் வீக்லி ப்ரீமியம் டிசைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.50 பிலோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 9.15 வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. இந்தியா விக்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது ப்ரீமியம் வந்து அங்கே அட்ராக்டிவாக இருக்காது. அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் அட்ராக்டிவாக வரமாட்டாங்க, நியர் டு எக்ஸ்பைரி தான் வருவாங்க. அதனால தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆர் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கலாங்கிறது சொல்லியிருக்கோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பண்ணணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து பிலோவில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான ஃபியர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து கம்பேரிட்லி கால் ரேட்டர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, புட் ரேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்த மணி கால் ஆப்ஷன், அடுத்த மணி புட் ஆப்ஷன் கூட இல்லை, ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். மார்க்கெட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமில் 26,150 ட்ரேட் ஆயிருக்கு. அந்த டைமில் நம்ம 2600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 26,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான். நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங்கே 20 பாயிண்ட்ஸ் தேவை. அதோட மேக்ஸிமம் மூவ் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் தான் மூவ் நடக்கும்போது மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய லெவலில் கன்சால்டேட் நடந்திருக்கும். சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் புட் ஆப்ஷன் சைடில் பவுன்ஸ் ஆனனால அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நாளைக்கு ஃப்ரைடேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கால்குலேஷன்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நியூ இயர்னால கொஞ்சம் இதில் இருக்கனால எந்த அப்டேஷன் நான் பண்ணல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்டேஷன் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெகுலராக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செக்ஷன் தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். அந்த லைவ் ட்ரேடிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைனா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம போவோம். முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம் சேனலில் என்ன போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க சாட்டர்டே தான் லாஸ்ட் டேட்டு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் சிலபஸை கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன பேசிக் ப்ரைஸ் செக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஃபியூச்சர் ஆப்ஷன், ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் பாருங்கள். ப்ரீமியம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன்னால ஓவர் நைட் டிகேவே வேறு ஆகிருக்கு. நேற்று க்ளோசிங் அப்போ பார்த்தீங்கன்னா 340 ரூபா க்ளோஸ் ஆனது. காலையில் 9:15 நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 250 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு. 250 ரூபாலேருந்து பியூர்லி கன்சால்டேட்டில் அப்படியே ப்ரீமியம் நல்ல டிகே நடந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே பவுன்ஸ் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கலை. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஃபஸ்ட்டு டே. இது ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியுமே 200லேருந்து டிகே நடந்திருக்கு. காலையில் 9:15 183 இருக்குது, இப்போ 163. நிஃப்டியுமே ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிகே நடந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு 3 days இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாடலோட ப்ரீமியமே வெறும் 162 தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாடலோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது ரெண்டு சைடும் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட் பண்ண மாட்டாங்க. எந்த சைடு மார்க்கெட் வருதோ அங்கே லைட்டாக ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, திருப்பி அப் சைடில் போகும்போது திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏடேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 3268 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1153 கோடி பையிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி இயரோட ஃபஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்சியூமர் குட்ஸு 3% நெகட்டிவ். காரணம் வந்து ஐடிசிக்கு வந்து சிகரெட் ரேட் வந்து into 3 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிஸ்னஸ் அடிப்படுங்கோசரம் ஐடிசி வந்து இன்றைக்கி சரியான ஃபால். அதனால் வந்து கன்சியூமர் குட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல், ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0.5% மேலே பாசிட்டிவ் இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 38 ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, 12 ஸ்டாக் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன ஸ்டாக் எல்என்டி, இன்ஃபோசிஸ். இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தனால மார்க்கெட் வந்து அங்கே கன்சால்டேஷனில் இருந்துச்சு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
26,000 புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் மேலே சப்ஸ்டைன் ஆனால 2600லையும் நல்லா ரைட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,200. 26,000 பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் தான் அடுத்தது 300 400ல் ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்னன்னா டவுன் சைடில் வந்து 26,000, அப் சைடில் வந்து 26,300. இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகலாங்கிறது இன்றைக்கி க்ளோஸ் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 26,500 ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் இருக்குது. ப்ரீவியஸாக நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26,240 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே வரும்போதெல்லாம் ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆகிருக்கு. இங்கே வரும்போதெல்லாம் செல்லிங் இனிஷியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டிசம்பர் மந்த் லோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25,700. இட்ஸ் 25,700 கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நியர் டு ஆல் டைம் மேலே இருக்கனால சம்டைம்ஸ் செல்லிங் ப்ரெஷரும் வரும். ப்ரைஸ் வந்து கன்சால்டேட்டில் பாசிட்டிவ் பயஸில் அப்படியே போகலாம். அதான் பை ஆன் டிப்னா என்ன, ஒரு பை கன்சால்டேஷன் பை ஆன் டிப்பில் இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் மேஜர் லெவல் என்னென்னு பார்த்துட்டிங்க 26,240ங்கிறது ஒரு மேஜர் லெவல். இப்போதைக்கு பையிங் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 26,800. இந்த வீக்குக்கான மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து 26,000 to 26,300 400க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 26,300 26,000 இந்த 300 பாயிண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டாடோட ப்ரீமியம் 163 ரூபா தான் இருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மேலே ஒரு 160 ரூபா வச்சிங்கன்னா நான் சொன்னேன் 26,300 வரும், கீழே ஒரு 160 வச்சிங்கன்னா நான் சொன்னேன் 26,000 வரும். இந்த 300 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். லெவல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். 2610 வந்து நம்ம எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது வந்து பிவோட்டாக இருக்கும். இதுக்கு கீழே பிரேக் ஆகணும், இல்லைனா இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகும். நேற்றே ஒரு சினாரியோ சொன்னேன், ப்ரைஸ் இந்த பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியாது. மினிமம் 10 பாயிண்ட்ஸ் தான் கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப் சைடில் இமீடியட்டாக ரியாக்ட் ஆக போகிற இடம் வந்து 26,200. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 240 320 அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட். டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 26,040 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆனால் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 26,000 to 25,975 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரேர் சினாரியோவில் தான் இந்த லாஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நாளைக்கு ஃப்ரைடே எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ப்ரைஸ் ஒன்றும் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. நான் கிளியராக சொல்கிறேன், நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஃப்ளாக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. பட் அப்சைடில் பிரேக் அவுட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருக்கணும். பிரேக் அவுட் எப்படி நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு ப்ரைஸ் திருப்பியும் 26,200லேருந்து 26,110க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ஏதோ ஸ்கேல்ப் 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டால் பண்ணலாம். இந்த 200க்கு மேலே நம்மளுக்கு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகினா திருப்பியும் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் 240 250 ஃபஸ்ட் டார்கெட், 300 செகண்ட் டார்கெட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த இடம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தால் சின்ன ஸ்டாப் லாஸில் லாங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து 26,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் சினாரியோ, ப்ரைஸ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்கனால டவுன் சைடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ஆப்ஷன் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து நம்ம பிரேக் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வி ஷேப்பில் ஏறிட்டு ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு திருப்பி வி ஷேப்பில் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. அதனால் இங்கே திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 26,080 அந்த லெவல்லாம் திருப்பி பிரேக் டவுன் ஆகிற மாதிரி காட்டிட்டு திருப்பியும் ப்ரைஸ் உள்ளார வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் 200 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 240 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து 240 ஏதாவது ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் திருப்பி கீழே வரும்போது ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நாளைக்கு ஒரு வேளை நல்ல மார்னிங் ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த இடத்துல வரும்போது நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் 26,050க்கு கீழே கட் ஆகாத வரைக்கும் ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில்
பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க லெவல் 0.5 லெவல். அப்போது இந்த லெவலுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம், புல் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த லெவல் கீழே பிரேக் ஆகும்போது தான் நம்ம ஷார்ட்டை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் ப்ரீமியத்தில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரீமியத்தில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, எங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். எது ரெசிஸ்டன்ஸ், எது சப்போர்ட்டு, அப்போ எங்கே ப்ரீமியம் வருது, அங்கே எங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வரும். அப்போ ப்ரைஸ் என்ன இருக்குது, இப்போ ஒரு கால் ஆப்ஷனே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் என்ன இருக்குது, ப்ளூ கலர் போட்டுக்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்போ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃபால் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்லா ரேலி ஆயிருக்கு, திருப்பி இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது. ப்ரீவியஸாக இருக்க பையிங் இங்கே இருக்குது, இங்கே க்ளோஸ் வைக்காமல் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ ப்ரைஸ் என்னாவும் திருப்பி இங்கே சப்போர்ட் வரும்போது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போது சப்போர்ட் ஆகிட்டோம். அப்போ சப்போர்ட் வரும்போது எடுத்துகிட்டு நம்ம ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா திருப்பி 130 ஃபஸ்ட் டார்கெட், 150 செகண்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் நல்ல ட்ரெண்டிங் டேவாக இருந்தால் 170 டார்கெட். இந்த மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக லெவல் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த சினாரியா சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கல, 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 59,500 ரவுண்ட் ஃபிகர் நம்பர், அந்த ரவுண்ட் ஃபிகர் நம்பருக்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா December 4th இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அங்கே வரும்போதெல்லாம் ப்ரைஸ் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து நல்ல ஒரு பையிங் போயிருக்கு. எப்படி 59,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்துச்சோ அதே மாதிரி 58,800ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட். 58,800 கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் கிடையாது, கன்சால்டேட் ஆகலாம், கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பேஸில் போகலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ரேலி ஆகி மேலே வந்து ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பெனண்ட். ஏன்னா இது வந்து ஃப்ளாக் புல் புல்லிஷ் பெனண்ட் பேட்டர்ன். புல்லிஷ் பெனண்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன சினாரியோ நடக்கும் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கிறது பிரேக் அவுட் ஆகி போகணும். பட் ரியல் மார்க்கெட்டில் அப்படி நடக்காது. ப்ரைஸ் திருப்பி இங்கே வந்தால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து HDFC அண்ட் ICICI எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தா திருப்பி இந்த சப்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட், ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா 60,000 வரைக்கும் டார்கெட். அப்படி இல்லைனா திருப்பியும் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட், எங்கேருந்து பையிங் வந்திருக்கும் ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் 59,200ங்கிறது 0.6 லெவல், 240ங்கிறது 59,330ங்கிறது 0.5 லெவல். ஒரு பையிங்க்கு ஒரு கன்சால்டேட்டில் புல் பேக் கொடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஷார்ட்டு, சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் லாங். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் காட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது அடுத்த லெவலுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 200 பிலோ வந்தால் தான் நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் வரதெல்லாம் பை அண்ட் டிப் மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.